بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரில் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இன்றைய நேரத்தில் அமர்ந்து நோன்பு நோற்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் ஒருவர் நுழைய வேண்டுமென்றால் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை மனப்பூர்வமாக நம்பி அதை அவர் மொழிய வேண்டும். அதுதான் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர், அடிமை என்று நான் நம்புகிறேன். இந்த கலிமாவை மொழிந்தால்தான் ஒருவர் முஸ்லீமாக இஸ்லாத்துக்கு வர முடியும். இஸ்லாத்துடைய 5 அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த கலிமா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கு. உதாரணம், நபி அவர்கள் உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி ஒரு கட்டடத்துக்கு பல தூண்கள் அவசியமோ அந்த தூண்களை வைத்துத்தான் கட்டடம் நிற்கும். தூண்கள் இல்லை என்றால் கட்டடம் இல்லை. இஸ்லாம் என்பது ஒரு கட்டடத்தை போல, கட்டடத்தை போன்று நபி அவர்கள் அதை உருவகப்படுத்தி அதற்கு பல தூண்கள் இருப்பதாக சொல்லி, அந்த தூண்கள் என்ன தூண்கள்? 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கு. முதலாவது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத்து, 5வது ஹஜ்ஜு. அப்போ இந்த 5 பெரிய கடமைகளில் முதலாவது கடமை லா இலாஹ இல்லல்லா. ஒவ்வொரு மனிதனும் இந்த கலிமாவை சொன்னாதான் முஸ்லீம். இந்த கலிமாவை நம்பி அதை வெளிப்படையாக மொழிந்தால்தான் அவன் மூமின். இது இஸ்லாத்துடைய அடிப்படை நாதம், இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமா. இதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இந்த கலிமா அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கணும்னு சொன்னால் இந்த கலிமாவை சொன்னால் போதும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்து விடும். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு கிடைத்து விடும். ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு கிடைக்கணுமா? லா இலாஹ இல்லல்லா கலிமாவை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு கிடைத்து விடும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிரும். இதை ஃப்ரௌன் கூட விளங்கி வச்சுருந்தான். ஃப்ரௌன் எவ்வளோ பெரிய கொடுங்கோல மன்னனாக இருந்தான். அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் எவ்வளவோ பார்த்தான். கடல் 2ஆக பிளந்துச்சு, அதை கண்கூட பார்த்தான். மூசா அவங்க கைத்தடியை கீழே போட்டாங்க, அது பாம்பாக மாறியது, அதை கண்கூட பார்த்தான். மூசா அவங்க சட்டப்பைக்குள்ளே கையை எடுத்துட்டு கைக்குள்ளே விட்டுட்டு சட்டப்பைக்குள்ளே கையை விட்டுட்டு வெளியே எடுப்பாங்க, கை வெண்மையாக இருக்கும், இதை கண்கூடாக பார்த்தான். இப்படி எத்தனை அத்தாட்சிகளை கண்கூடாக பார்த்தான். அவன் திருந்தனுங்கிறதுக்காக அல்லாஹ் நிறைய சோதனைகளையும் அவனுக்கு கொடுத்தான். நிறைய சோதனைகள், வெட்டுக்கிளிகளை எல்லாம் அனுப்பினான். கூட்டமாக வந்து அவர்கள் பயிரிட்ட பயிர் நிலங்களை எல்லாம் அந்த கிளிகள் வெட்டி நாசமாக்கி விட்டது. இப்படி எல்லாம் சோதனையை கொடுத்தான். ரத்தம், குடிக்கிற தண்ணி பூரா ரத்தமாக மாறிச்சு. இப்படி எல்லாம் சோதனையை கொடுத்தான், திருந்தலை. தவளைகளை எல்லாம் அனுப்பி விட்டான். வீடு பூரா தவளை, எங்கே பார்த்தாலும் தவளையாக இருந்தால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியுமா? நம்ம தூங்கலான்னு படுத்தோம்னா நம்ம முதுகு கீழே 4 தவளை ஊறிக்கிட்டு கிடக்கும். நிம்மதியாக தூங்க முடியுமா? சாப்பிடலாம்னு சொல்லி தட்டை தூக்கி வச்சிங்கன்னா அந்த தட்டில் 2 தவளை உட்காந்துருக்கும். இப்படி எங்கே பார்த்தாலும் தவளை, எவ்வளோ பெரிய நிம்மதி போயிடும்.
இப்படி எல்லாம் சோதனை கொடுத்து அவன் திருந்தணுங்கிறதுக்காக திருந்தலை. பேன்களை எல்லாம் அனுப்புனான். 2 பேன் இருந்தாலே நமக்கு தலை போட்டு அரிக்குது. பேனை படப்படையாக எல்லாம் அனுப்பி விட்டான் திருந்தணுங்கிறதுக்காக. அவன் திருந்தலை. இவ்வளவு சோதனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை நீக்கட்டும் அப்படி தான் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த சோதனைகளை எல்லாம் நீக்கினான். சரி, அதுக்கு பின்னாடியே அவன் திருந்தனானா? திருந்தலை. கடைசியில் கடல் 2ஆ பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை ஈமான் கொண்ட மக்களும் தப்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அப்பயாவது நம்பிக்கை கொண்டானா? இல்லை. அந்த நடு கடலுக்கு மத்தியில் அவன் வந்தான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் கடலுக்கு மத்தியில் வந்தார்கள். கடல் 2ஆ பழக்குதே. அல்லாஹ் மூசா நபிக்காகத்தானே கடலை 2ஆ பழக்க வச்சுருக்கான். மூமின்களுக்காக தானே பழக்க வச்சுருக்கான். அவங்களுக்கு எதிராக நம்ம நடக்கிறோமே, அவங்கள அழிக்க நம்ம பாடுபடுறோமே, இந்த பயம் அவனுக்கு வரலை. அதே கடலில் அதே பாதையில் அவனும் பின்னாடி முஸ்லீம்களை விரட்டி கொண்டு வந்தான். நடு கடலுக்கு அவன் வந்தவுடன் அல்லாஹ் கடலுக்கு உத்தரவு போட்டான், கடலை நீ மூழ்கி விடு, இது இவர்களை அழித்து விடு. ஹத்தா இதா அதரக்கஹுல் கரகு, அவன் மூழ்க ஆரம்பித்தவுடன், கடல் நீர் அவனை சூழ்ந்தவுடன், கால அவன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டான். இஸ்ரவேலர்கள் யாரை நம்பி இருக்கிறார்களோ அந்த அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேன், அவனை மட்டுமே நான் நம்புகிறேன். கலிமா சொல்லிட்டான். ஏன்னா அவன் வழங்கிட்டான், இந்த கலிமா சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்னு. ஆனால் அந்த கலிமாவை எப்போ சொல்லியிருந்தா கிடச்சிருக்கும்? மௌத்துடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் எவ்வளவோ அவகாசம் கொடுத்தானே, எவ்வளவோ நேரத்தை கொடுத்தானே, எவ்வளவோ அற்புதங்களை உன் கண்ணில் காட்டினானே, எவ்வளவோ சோதனைகள் கொடுத்து உன்னை அடிபணியை வச்சானே. அப்போ இந்த கலிமாவை சொல்லியிருந்தா அல்லாஹ்வுடைய கருணை பார்வை உனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எப்போ அப்போலாம் சொல்லாமல் மௌத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனி தப்பிக்கவே முடியாது, அல்லாஹ் பிடிச்சிட்டான் நம்மளை, இந்த நேரத்தில் அவன் கலிமா சொல்லிட்டான். அப்போ தான் அல்லாஹ் கேட்டான், ஆன் இப்போ களிமா சொல்கிறியா? வக்கத அசைத்த மின் கபுல், இதுக்கு முன்னாடி எல்லாம் அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்து விட்டு இப்போ களிமா சொல்கிறியா? அல்லாஹ் அவன் களிமாவை ஏற்றுக்கரல. அவன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டான். அப்போ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஃபிரௌனுக்கு கூட இந்த நாலேஜ் இருந்துச்சு. எந்த நாலேஜ்? ஆபத்து வந்துருச்சு, சிக்கிட்டோம், அல்லாஹ் பிடிச்சிட்டான், இப்போ நம்ம தப்பிக்கன்னா களிமா சொல்லிடுவோம். அப்போ நம்ம அவனை மாதிரி நம்ம இல்லாட்டினாலும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கான். இந்த காலத்திலேயே இந்த கலிமாவை நம்ம சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைச்சிரும். நபிமார்களிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு நபி இருக்கிறார். வலா தக்குன் க சாஹிபுல் ஹூத், இவரை போல நீ இருக்காதே என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நபி யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சான். ஏன்னா அல்லாஹ் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. யூனுஸ் மக்களுக்கு தௌஹீதை எடுத்து சொல்கிறாங்க. அந்த மக்கள் கேட்டபாடு இல்லை. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, யா அல்லாஹ் இவங்களை அழிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாங்க. அல்லாஹ்வும் அழிச்சிடுறேன் போங்கன்ட்டாங்க. இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிருங்க. யூனுஸ் அவங்க போயிட்டாங்க. மறுநாள் வந்து பார்க்குறாங்க, நம்மளை மறுத்தாங்க, அல்லாஹ்வை மறுத்தான், மறுமையை மறுத்தான், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்தார்கள், இந்நேரம் அழிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் யூனுஸ் அவங்க வர்றாங்க. வந்து பார்த்தா யாருமே அழியலை, எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் திருந்திட்டாங்க. யா அல்லாஹ், யூனுஸ் நபி இருக்கிற வரைக்கும் திருந்தாத அந்த மக்கள் யூனுஸ் நபி போன பிறகு பாருங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நபி எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அப்போலாம் திருந்தலை, நபியுடைய சொல்ல கேட்கலை. ஆனால் நபி போயிட்டார், இந்த நபி பிரச்சாரமே பண்ணலை. அல்லாஹ்வுடைய அதாவை அப்படியே திரண்டு வருது. அல்லாஹ்வுடைய வேதனையை அவங்க பார்க்குறாங்க, உடனே திருந்திட்டாங்க. யூனுஸ் இதைத்தானே சொன்னார், நம்ம கேட்காம போயிட்டோமே, யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று களிமா சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் அவனுடைய அதிகாரம், அவன் நினச்சா மன்னிப்பான், நினச்சா தண்டிப்பான். மன்னிச்சிட்டான். யார? யூனுஸ் அவனுடைய சமுதாய மக்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மறுநாள் வந்து பார்க்குறாங்க, அவங்க அழியாமல் இருக்கிறாங்க. இப்போ யூனுஸ் நபிக்கு அல்லாஹ்ட்ட கோவம் வருது, அல்லாஹ் மேலே கோவப்படுறார். அழிப்பேன்னு சொல்லிட்டு இவங்களை அழிக்காம விட்டியே, அல்லாஹ்ட்ட கோவிச்சுட்டு போகிறார். வ தன்னூனி தஹப முகாலிபன், மீனுடையவர்
அல்லாஹ்விடத்தில் கோபித்து கொண்டு சென்றார். அல்லாஹ்ட்ட கோவிச்சா எங்கே போக முடியும்? தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட கோவிச்சுட்டு எங்கே போக முடியும்? எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி தான். எங்கே போனாலும் அல்லாஹ்ட்ட தான் வந்து நிற்கணும். அல்லாஹ் என்ன பண்ணா, அவரை கடலுக்குள்ளே தள்ளி மீன் வயிற்றுக்குள்ளே சிறையில் அடைத்தான். அவருக்கு சிறை மீன் வயிறு. மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் அல்லாஹ் அவரை அடைச்சிட்டான். அப்போ அவர் திருந்தோன்னு நினைக்கிறார். அல்லாஹ் நம்மளை பிடிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய கோவ பார்வை நம்ம மேலே வந்துருச்சு, இப்போ அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கணும், நம்ம என்ன செய்யணும்? அவர் அல்லாஹ்வை அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்? இந்த கலிமாவை சொல்லித்தான் அழைத்தார். வநாதா ஃபி துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் தாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், நீ தூயவன். இன்னி குன்து மினல் தாலிமீன், நான் அநியாயக்காரனாகிவிட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், உன்னுடைய உத்தரவை மீறி விட்டேன், உன் மீது கோவப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு. அப்போ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இப்படி அல்லாஹ் அவன் மேலே கோவப்பட்டு அவரை மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஜெயிலில் அடைச்சிருக்கிறான். அதிலிருந்து அவர் தப்பிக்க நினைக்கிறாரு. என்ன வார்த்தையை சொன்னார்? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, இந்த கலிமாவைத்தான் சொன்னார். உடனே அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய கருணை அவருக்கு கிடைத்தது. ஃபஸ்தஜமுனா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த கவலையிலிருந்து அவளை காப்பாற்றணும். அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டா, மீன் அவரை வெளியே கொண்டு வந்து தள்ளியது. ஃபஜ்தாபஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹின், அவருடைய ரப்பு அவரை அங்கீகரித்து அவரை நல்லவராக ஆக்கினான். லவுலான் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பி, இறைவனுடைய அருள் மட்டும் அவருக்கு கிடைக்காவிட்டால் ல நுபீத ஃபில் அராய் வஹுவ முதுமூம், அவர் இழிவடைந்தவராக வெட்ட வெளியில் வீசப்பட்டிருப்பார். அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தது. ஆக இந்த அல்லாஹ்வுடைய அருள் யூனுஸ் அலைஹிஸ் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமா அல்லாஹ்வுடைய அருளை அவருக்கு பெற்று தந்தது. அதான அப்படிப்பட்ட கலிமா. அந்த கலிமாவை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய கலிமா. இந்த கலிமா குர்ஆன்ல அல்லாஹ் படலாம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மறுபடி நமக்கு சொல்கிறான். அந்த கலிமாவை சொன்னா தான் நம்ம முஸ்லீம். அந்த கலிமாவை சொன்னாதான் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அந்த கலிமாவை சொன்னாதான் அல்லாஹ்வுடைய கோபம் தழிஞ்சு போகுது. அப்போ அந்த கலிமாவை, அது என்ன மந்திரமா சும்மா சொல்கிறதுக்கு இல்லை. அந்த கலிமா ஒரு அர்த்தத்தை சொல்லுது, மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை சொல்கிறது, ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறது. அந்த கருத்தை புரிந்து மனதிலே உள்வாங்கி அதை ஆழமாக நம்பி அதை மொழியக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் சரியான முறை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க திருமறை குர்ஆன்ல? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வெறுமனே மந்திரம் மட்டும் அல்ல, வாயில மட்டும் சொல்லக்கூடாது, அதை சொல்லலாம், சும்மா திக்ர் கூட செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், அதை அறிஞ்சு சொல்லணும். ஃபஅலம், நபியை அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வை நம்ம அறியணும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரியணும். நீங்கள் நிறைய பேர் சமுதாயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் முஸ்லீம்னு வழங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கலிமா என்ன சொல்லுது அது தெரியலை. கலிமாவுடைய மீனிங் என்ன, கலிமாவுடைய அர்த்தம் என்ன, அது புரியலை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் முஸ்லீம் சொல்கிறாங்களா, அர்த்தம் விளங்கலையா, அந்த கலிமா என்ன சொல்லுதோ அதுக்கு மாற்றமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் நாக்கு சொல்லுது, அவங்க செய்கிற செயல் பூரா அந்த கலிமா எதை மறுக்குதோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதை இல்லைன்னு சொல்லுதோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மாமின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதரானாலும் இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். எதை ஹராமாக்கி விடுகிறான்? நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா எப்படி சொல்லணும்? அதுக்கு நிறைய நிபந்தனைகளை சொன்னாங்க. ஹாலிசம் மின் கல்பிஹி, இந்த கலிமாவை அவனுடைய உள்ளத்தில் மன தூய்மையோடு, மனசில் எந்த அழுக்குகளும் இல்லாமல் இந்த கலிமாவை புரிந்து, சிதக மின் கல்பிஹி, உள்ளத்தில் அதை உண்மை என்று நம்பி,
இந்த கலிமாவை நம்பணும். எங்கே நம்பணும்? உள்ளத்தில் வச்சு நம்பணும். உள்ளத்தில் அதை உண்மை என்று நம்பி கலிமா வரணும். வாயிலிருந்து தான் வரும், வாயிலிருந்து வரக்கூடாது. அதனுடைய துவக்கம் உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்திலிருந்து நம்பி வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். முஸ்தயக்கினன் பிஹா கல்புஹு, இந்த கலிமாவை அவனுடைய உள்ளம் உறுதி பூண்டவனாக, உறுதியோடு இந்த கலிமாவை அவன் சொன்னவனாக. இப்படி சொன்னா அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். அப்போ எப்போ கிடைக்கும் இந்த கலிமாவுடைய சிறப்பு? அந்த கலிமா என்ன சொல்கிறது, கலிமாவுடைய அர்த்தம் என்ன, கலிமாவுடைய பொருள் என்ன, இதை நம்ம புரிஞ்ச சொன்னாதான் அதனால கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும், அந்த கலிமாவுடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்போ கலிமாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் கலிமா எப்படி வச்சிருக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், இதுதான் கலிமா. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன். அல்லாஹ்வை வணங்குவேங்கிறது இஸ்லாம் அல்ல. எது இஸ்லாம் அல்ல? அல்லாஹ் வணங்குவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், இது இஸ்லாம் அல்ல. எது இஸ்லாம்? அல்லாஹ் மட்டும் வணங்குவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிவேன். இந்த மட்டும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வணங்க மாட்டேன், இதுதான் கலிமா. அல்லாஹ் கலிமா அப்படி தான் வச்சுருக்கான். கலிமாவுடைய ஆரம்பமே, முதல் வாக்கியமே தொடர எப்படி ஆரம்பிக்குது? லா இலாஹ, யாருமே வணக்கத்துக்கு தகுதியானவர் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் உலகத்தில் யாருமே இல்லை. அப்படின்னா மனுஷன் இல்லை, நபிமார்கள் இல்லை, நல்லவர்கள் இல்லை, சாலிஹீன்கள் இல்லை, மரம் இல்லை, கல் இல்லை, உலகத்தில் எதுவுமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ் ஒருவனை தவிர, படைச்சவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாருமே இல்லை. வணக்கத்தை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் செலுத்துவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்துவேன். இதுதான் கலிமா. அப்போ அல்லாஹ்வை வணங்கி கொண்டு, நல்லடியார்களை வணங்கி கொண்டு, இறை தூதர்களையும் வணங்கி கொண்டு, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கி கொண்டிருந்தால் இதுக்கு பேர் கலிமா கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிறது யாருங்க மறுக்கலை? எல்லாரும் ஒத்துக்கிறது தான் செய்கிறாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதை ஒத்துக்குருவாங்க. இந்துக்கள் கூட ஒத்துக்குருவாங்க, கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் எங்கே வேறுபடுறாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமால தான் வேறுபடுவாங்க. நீ இந்துக்கள்கிட்ட கேளுங்களேன், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு கேட்டால் இறைவன் ஒருத்தன் தான்பாங்க, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட கேளுங்க, ஆமாம் கர்த்தர் ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எங்கே வேறுபடுறாங்க? இந்த கலிமால தான். இந்த கலிமா தான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டுது, கிறிஸ்தவத்தை மற்ற மதங்களை வேறுபடுத்தி காட்டுது. இறைவன் ஒருவன் தானே, அப்போ அந்த ஒருவனை மட்டும்தானே வணங்கணும். ஆனால் வணக்கத்தை என்ன செஞ்சிருவாங்க? கல்லுக்கு மண்ணுக்கு மரத்துக்கு செலுத்திடுவாங்க, அங்கே போய் கும்பிடு போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், கர்த்தர் ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த கலிமாவில் வந்துட்டு அவங்க விலகிடுறாங்க. இதுதான் கலிமா. வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்தணும். சரி, வணக்கம்னா என்ன? வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வணக்கம் என்றால் என்ன? எது வணக்கம்? எது வணக்கம்? வணக்கம் சொன்னால் நம்ம உடனே நம்ம சிந்தனைக்கு வர்றது தொழுகை. அதான் நம்முடைய சிந்தனைக்கு வரும், தொழுகை வணக்கம் அப்படின்னு. தொழுகை வணக்கம் தான். தொழுகை ஏன் வணக்கமாக இருக்குது? தொழுகை ஏன் வணக்கமாக இருக்குது? தொழுகையில் துவா இருக்குது, அதனால அது வணக்கம். வணக்கத்துக்கு விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம். எது வணக்கம்? பிரார்த்தனை தான் வணக்கம். அத்துவாவு முஹுல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கத்தின் மூளை. இதான் நபி அவர்கள் சொல்கிறாங்க. பிரார்த்தனை தான் வணக்கம், வேற என்ன வணக்கம்? தொழுகை வணக்கங்கிறோம். ஏன் அதை நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், துவா செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால தான் தொழுகை வணக்கமாக இருக்குது. தொழுகை வணக்கம். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். அல்லாவே வணங்குறதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய மீனிங் அது அல்லாஹ் அடுத்து வலிக்கிட்டான். இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாட்ட மட்டும் உதவி கேட்கறதுக்கு பேர் தான் இபாதத். இந்த உதவி தேடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வணக்கம்.
அதை அல்லாஹ் வளர்க்குறான். ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். உன்னையே வணங்குகிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஈயாக்க நஸ்தாயின், உன்னிடமே உதவி தேடுகிறோம், அதான் உன்னையே வணங்குகிறோம் என்பதுடைய பொருள் அர்த்தம். அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம். துவா தான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கத்தின் மூளை. மூளைன்னு சொல்கிறாங்க, பிரெயின். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூளை தானங்க அடிப்படை. மூளை அவுட் ஆயிடுச்சுன்னா மனுஷன் செத்து போயிடுவான், அவ்வளோதான். சில பேருக்கு கை வேலை செய்யாது, சில பேருக்கு கை வேலை செய்யாது, கை விளங்காமல் இருக்கும். கையை நரம்பு நல்லா இருக்கும், ரத்தம் இருக்கும், சதை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் இந்த கை வேலை செய்யலை? கையிலையா கோளாறு? இந்த கையை வேலை செய்யக்கூடிய மூளையில் குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யலை. மூளையில் கோளாறுனால கை வேலை செய்ய மாட்டேங்குது. சில பேருக்கு ஒரு கால் வேலை செய்யாது. கால் நல்லா இருக்கும், எலும்பு நரம்பு எல்லாம் இருக்கும், ஆனால் கால் வேலை செய்யாது. ஏன்? அந்த காலை இயக்கக்கூடிய மூளையின் குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யலை. மூளை வேலை செய்யலாம், கால் வேலை செய்யலை. சில பேர் பார்த்தா அப்படியே கோமால கிடப்பாங்க, ரத்த ஓட்டம் இருக்கும், உடம்பெல்லாம் எல்லாம் இருக்கும், ஆனால் அப்படியே கோமால கிடப்பாங்க. ஏன்? அவங்களுடைய உடலை இயக்கக்கூடிய மூளை வேலை செய்யலை, அதனால் முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த உடலை இயக்கக்கூடியது மூளை தான். மூளை முடிந்தால் கதை முடிந்தது, ஒட்டுமொத்த உறுப்பும் முடிந்து விட்டது. அந்த மூளையை நபி அவர்கள் சொன்னார்கள், இபாதத்துக்கு மூளை வணக்கம், துவாதான். இபாதத் வணக்கத்துக்கு மூளை பிரார்த்தனை தான். அப்போ அந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் வணக்கம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், பிரார்த்தனையில் தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் அல்லாஹ்வுடைய மகத்துவங்களையும் தன்னுடைய இயலாமையையும் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் முழுமையாக புரிந்து தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய இடம் பிரார்த்தனை தான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட வந்து துவா செய்கிறீங்கன்னு வைங்களேன், துவா செய்கிறோம், துவா செய்யும்போது நமக்கு என்ன உணர்வு வருது? அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்துகள் முழுசாக நம்ம கண்ணுக்கு வரும். என்ன குதிரத்து? அல்லாஹ்ட்ட சத்தம் இல்லாமல் கேட்போம். மனுஷன் சத்தம் இல்லாமல் பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா அது மனுஷனுக்கு முடியாது. சத்தம் போட்டால் தான் மனுஷனுக்கு கேட்கும். அல்லாஹ்வுக்கு சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே பேசுனா அல்லாஹ் அதை கேட்டுக்கிடுவான், அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய தன்மையை நம்ம புரிகிறோம். அது மாதிரி அல்லாஹ்ட்ட நம்ம ஒரே நேரத்தில் பல பேர் கேட்போம், வரிசையாக கேட்போமா? நீ முதல் அல்லாஹ்ட்ட கேளு, அப்புறம் நீ ரெண்டாவது கேளு, அப்புறம் நீ மூணாவது கேளு, இப்படி அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்போம். ஆனால் மனுஷன்ட்ட ஒரு ஆளாக தானே பேசுவோம். இப்போ நான் ஒரு ஆள் பேசுகிறனால உங்களுக்கு விளங்குது. இதே மைக்கில் இன்னும் 2 பேர் வாங்க, நீங்களும் வாங்க, நாங்களும் வாங்க, ஒரு ஆள் இறையச்சம், ஒரு ஆள் தக்குவா, ஒரே நேரத்தில் ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் ஒரு தலைப்பில் பேசுனா உங்களுக்கு புரியுமா? நமக்கு விளங்காது. ஒரு ஆள் ஒரு நேரத்தில் பேசினா தான் நமக்கு புரிய முடியும். அல்லாஹ்வுக்கு உலகத்தில் கோடான கோடி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினாலும் அது அல்லாஹ்வுக்கு விளங்கிடும். அது மாதிரி மொழி, நான் தமிழ் மொழி பேசினா உங்களுக்கு விளங்குது, நான் ஏதாவது அரபியில் பேசுனா உங்களுக்கு விளங்குமா? அரபு தெரிஞ்சால் உங்களுக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அரபியில் பேசினாலும் விளங்கும், தமிழில் பேசினாலும் விளங்கும், ஹிந்தியில் பேசினாலும் விளங்கும். மொழியே இல்லைப்பா, ஒரு ஊமை அல்லாஹ்ட்ட பேங்கிறான், அல்லாஹ்வுக்கு விளங்கும். அப்போ அல்லாஹ்வுடைய குதிரத்துகள்லாம் உங்கள் ஞாபகம் வருது அந்த துவாவில் உங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வர்றீங்களா? அது மாதிரி இயலாமையை சொல்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை தர முடியும், இந்த நோயை யாராலும் நீக்க முடியலை, டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உன்னால் நோயை நீக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில் கவலை கஷ்டம், அதை நீ தான் நீக்குவ, என் பிள்ளை சரியில்லாமல் இருக்கா, என் மனைவி சரியில்லாமல் இருக்கிறா, அதை மனசை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு தான் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை, மனசை மாற்று, அவங்களுக்கு நேர்வழியை கொடு, இப்படியெல்லாம் கேட்குறோம். அப்போ என்ன செய்கிறோம்? எல்லாம் எனக்கு முடியாது உனக்கு முடியும், உலகத்தில் யாருக்கு முடியாது உனக்கு முடியும் அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வருது. மொத்தத்தில் நம்ம அடிமைங்கிறத வெளிப்படுத்துகிறோம். நான் அடிமை, நீ எஜமான். அடிமை யார்கிட்ட கேட்பான்? எஜமான்கிட்ட கேட்பான். அடிமை பலகீனமானவன், எஜமான் சக்தி உள்ளவன். அப்போ யாரெல்லாம் நீ சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், நான் பலகீனமானவன், சக்தியற்றவன். உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான், உன் சக்தி வேறு யாருக்குமே இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்களும் துவாவில் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால் அது இபாதத் ஆகுது. இபாதத்னா என்ன? வணக்கம். இபாதத் அது அரபு வேர்டு, அதனுடைய மீனிங் என்ன? அபுது. அபுதுனா என்ன அர்த்தம்? அடிமை. அபுதுனா என்ன அர்த்தம்?
அடிமை. அந்த அபுது என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் இபாதத், வணக்கம். வணக்கம் அடிமைத்தனம். என்ன அடிமைத்தனம்? அல்லாஹ்ட்ட அப்படி பணிகிறது, நான் உன்னுடைய அடிமை. அப்போ இவ்வளவும் நம்ம வெளிப்படுத்துறதுனால, துவாங்கிறது முழுக்க முழுக்க அது அடிமைத்தனமாக இருக்கிறதுனால, நம்முடைய இயலாமையை சொல்கிறதுனால, அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை நம்ம அங்கே புரிகிறதுனால, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுனால, அது அடிமைத்தன வெளிப்படுத்தக்கூடிய இடமா இருக்கிறதுனால அது இபாதத். துவாங்கிறது இபாதத். அதனால் அந்த துவாவை அப்போ ஒரு மனுஷன் அல்லாதவங்களை கூப்பிட்டுட்டான்னு வைங்களேன், துவா செஞ்சுட்டான்னு வைங்களேன், கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சிறுக்கு வச்சுட்டான். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னி நுஹீதன் ஆபுத் அல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களை நான் வணங்குவதை விட்டும் அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான். அல்லாஹ் விடுத்து நீங்கள் அழைக்கிறீர்கள், அவங்கள நான் அழைச்சா நான் அவங்கள வணங்குறேன்னு அர்த்தம். அழைக்க முடியாது, அழைப்பது அல்லாஹ் மட்டும்தான். குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி உமிர்து அன் அபுதல்லாஹ வலா உஷ்ரிக பிஹி, நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு மீனிங் என்ன? அதை அடுத்து நபி அவர்கள் அல்லாஹ் நபிக்கு உத்தரவு போடுறான், இலைஹி அதுஉ, அவனை மட்டுமே நான் அழைப்பேன், வ இலைஹி மஆப், அவனிடம் மட்டுமே சரணடைவேன். ஆபத்தா அல்லாஹ்ட்ட வந்து சரணடை, வேறு எங்கேயும் போய் சரணடையக்கூடாது, வேறு யார்ட்டையும் போய் நீ நிற்கக்கூடாது, வேறு யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, யார்ட்டையும் கேட்கக்கூடாது. இலைஹி அதுஉ, அவனிடமே கேட்பேன், வ இலைஹி மஆப், அவனிடம் மட்டுமே சரணடைவேன், ஒதுங்குவேன். குல், எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அதுஉ ரப்பி, என் ரப்பை மட்டுமே நான் அழைப்பேன், வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவனுக்கு நிகராக நான் யாரையும் இணை வைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? அவனை மட்டும் தான் கூப்பிடுவேன், வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். வேறு யாரையாவது கூப்பிட்டால் நான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறேன். குல் இன்னி லன் யுஜீரனி மினல்லாஹி அஹத், அல்லாஹ்விடமிருந்து என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. வலன் நஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ்வை விடுத்து ஒதுங்குவதற்கு வேற எந்த இடத்தையும் நான் காணவில்லை என்று நபியே சொல்லுங்கள். ஒதுங்குறதுக்கு நபிமார்கள் எங்கே ஒதுங்கினாங்க? அல்லாஹ்ட்ட தானே ஒதுங்கினாங்க. ஒரு கவலன் வந்தா, நபி யாக்கூப் அவங்களுடைய மகன் யூசுப் அவங்க பிரியத்துக்குரிய மகனை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய முறைப்பாட்டை அல்லாஹ்விடமே தான் நான் தெரிவிப்பேன், வேற யார்ட்டையும் நான் தெரிவிக்க மாட்டேன். இதுதான் நபிமார்களுடைய இபாதத், துவா. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய், கடுமையான நோய் வருது. வா அய்யூப இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், உடனே அல்லாஹ்வை அழைத்தார் அய்யூப், யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், என்னுடைய நோயை நீக்க அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்டார். ஓ ஜக்கரியா, ஜக்கரியாவை நினைத்து பாருங்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லை, முடி நரைச்சு போச்சு, எலும்பெல்லாம் சத்து இல்லாமல் போயிருச்சு, வலம் மக்குன் பி துஆஇக ரப்பி ஷகியா, ஆனால் உன்னிடத்தில் துவா செய்தால் நான் ஒரு காலம் நஷ்டவாளியாக மாட்டேன். ரப்பி லா ததர்னி ஃபர்தா, யா அல்லாஹ் என்னை தனியாக விட்டு விடாது, எனக்கு வாரிசை கொடு. கேட்டாங்க, கொடுத்தாங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வேறுபட்டாங்க. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் ஏன் இந்த நல்லடியார்களை வணங்குகிறோம்? இவர்களை நெருங்கினால், வணங்கினால், இவரிடத்தில் பிரார்த்தனை செய்தால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள் சொன்னாங்க. ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாடுவார்கள், பரிந்துரை செய்வார்கள், அப்படிலாம் சொன்னாங்க. அவங்கள பார்த்தா அல்லாஹ் சொன்னான், எதுக்கு பரிந்துரை? என்னிடத்தில் நெருங்கிறதுக்கு எதுக்குப்பா பரிந்துரை? என்னிடத்தில் நெருக்கி வைக்கிறதுக்கு உனக்கு யார் இடைத்தரகர்? இதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபியை என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால் நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எதுக்கு இடைத்தரகர்? என்னிடத்தில் என்னுடைய அடியான் நெருங்குவதற்கு ஏன் இன்னொரு பரிந்துரையாளர் வேணும்? தேவையில்லை, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, என்னை அவன் அழைக்கும் போது அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன். ஃபல் யஸ்தஜீபு லீ, என்னிடத்திலே பதில் தேடட்டும். வல் யுமினு பி, என்னையே அவன் நம்பட்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். எது லா இலாஹ இல்லல்லாஹ்? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் துவா செய்வேன், வேற யார்ட்டையும் துவா செய்ய மாட்டேன்.
இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த கலிமாவை சொல்கிறாங்க, கபூரில் போய் இறந்து போன அடியார்கள்ல அவளியாவே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆளுக்கு முடியலை. அவரை போய் பார்க்க போயிருந்தா அவர்கிட்ட ஒரு பொம்பளை எழுதி கொடுத்துருக்கு, என்ன, யா ரூஹானி, யா உஸ்மானி, இதை ஓதுங்க, உங்களுக்கு நோய் நீங்கிரும். முடிஞ்சிருச்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா போயிருச்சா? உஸ்மானை கூப்பிட்றாங்க ரூஹானியா, ரூஹானி உஸ்மானி. யா அல்லான்னு கூப்பிட. அல்லாஹ் என்னது, அல்லாஹ் என்னட்ட குறை இருக்குது, இல்லை சக்தி இல்லை அல்லாட்ட, எல்லாத்துக்கும் சக்தி உள்ள அவன்கிட்ட போய் சரணடையும்ல. அல்லாஹ் நமக்கு துன்பத்தை தர்றதே எதுக்கு? அவன்கிட்ட போய் அடிமை ஆகணுங்கிறதுக்கு தானே. அப்போ இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய பொருள். அல்லாஹ் மட்டும் நம்ம வணங்கணும். இந்த கலிமாவை புரிந்து நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகம் நெருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். லவுலான் துஆவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் லா யாபு பிக்கும் ரப்பி லவுலா துஆவுக்கும், உங்களுடைய துஆ மட்டும் இல்லாவிட்டால் உங்களை எல்லாம் அல்லாஹ் பொருட்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் நம்மளையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்கிறான். நமக்காக இந்த சூரியனை உதிக்க வைக்கிறான், நமக்காக மழை பொழிய வைக்கிறான், நமக்காக ரிஸ்க்கை வெளிப்படுத்திட்டு இருக்கிறான், நமக்காக இந்த காற்று அனைத்து செட்டப்பையும் வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக? லவுலா துஆவுக்கும், உங்களுடைய துஆ மட்டும் இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழிச்சு நாசமாக்கிடுவான். அந்த துவாவை நாம் அதிகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக புரிந்து நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.